தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாமிரபரணி தண்ணீரை 1 லிட்டர் 1 பைசாவுக்கு, அதாவது 1 ரூபாய்க்கு 100 லிட்டர் தருகிறது அரசு. ஆனால் கூட பாருங்க, அதில் இருந்து தண்ணி எடுக்கிற சிமெண்ட் ஆலைகளோ நிறுவனங்களாலேயோ அந்த பைசாவை கூட தர முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த கம்பெனிகள் மீது ஒருவர் வழக்கு தொடுத்திருக்கிறார். யாருன்னா நம்ம முத்தாலங்குறிச்சி எழுத்தாளர் காமராஜ் அவர்கள். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்படி இவ்வளோ இக்கட்டில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் வைத்திருக்கிற நிலுவைத் தொகை என்பது 250 கோடிகள். அதாவது அந்த 1 ரூபாய்க்கு 100 லிட்டர் கொடுத்து அதன் மூலமாக நீருக்காக கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை மட்டும் 250 கோடிகள். அப்படின்னா எவ்வளவு நீர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதில் என்ன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புது அப்படிங்கிற மாதிரி இந்த நிலுவைத் தொகைகளை திருப்பி தர வேண்டும் என்று அவர் வழக்கு தொடுத்தார். அதில் தான் தெரிய வந்திருக்கிறது, 1 பைசாவிற்கு 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க தாமிரபரணி தண்ணீரை அப்படின்னு. அப்படி எப்படி 1 பைசாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? 1 லிட்டர் தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டது? அவ்வளவுதான் மதிப்பா தாமிரபரணி தண்ணிக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. ஒரு லிட்டர் 1 ரூபாய் தாமிரபரணி தண்ணிக்கு அவ்வளவுதான் மதிப்பா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் இந்த வழக்கை தொடுத்த எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள். வணக்கம் சார். மற்றும் சென்னை வாழ் நெல்லை மக்கள் நல சங்கத்தை சேர்ந்த திரு சங்கர்மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் காமராஜ் சார், நீங்க எதற்காக இந்த வழக்கு தொடுத்தீங்க? இதன் பின்னணிகள் என்ன? இதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன? உங்களோட முதல் கட்ட பார்வை சார். அதாவது தாமிரபரணி மேல எனக்கு கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்தே ஒரு பற்று, ஒரு பாசம் உண்டு. ஏன்னு கேட்டா, நான் பிறந்ததே தாமிரபரணி ஆற்றங்கரையில தான். தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில முத்தாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன். தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது ஒரு சொர்க்க பூமி. அது விவசாயமா இருந்தாலும் சரி, அது குடித நீர் இருந்தாலும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு தண்ணீர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது எல்லா வகையிலுமே தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை கொண்ட ஒரு நல்ல நதி, வற்றாத ஒரு ஜீவ நதி. ஆனா பாத்தீங்கன்னா என் கண் முன்னாடி கொஞ்ச நாளா அந்த தாமிரபரணி கொஞ்சம் கொஞ்சமா சாக்கடை கலந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தாமிரபரணியுடைய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அதை கவனிப்பு இல்லாம மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போன காரணத்தினால தன் நிலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என் கண்ணாடியை பார்த்தேன். அதுபோக பாத்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மண்டபங்கள், இந்த மண்டபங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா நீங்க கட்டணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சா கூட இந்த மாதிரி கட்ட முடியாது. ஆனாலும் அந்த மாதிரி அழகான மண்டபங்கள், படித்துறைகள் நிறைந்து இருக்கக்கூடிய தாமிரபரணியில அந்த அந்த மண்டபங்களை கூட சீரமைக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அதனாலதான் நான் 2018 மகா புஷ்கரம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா தாமிரபரணி நடந்த போது ஒரு வழக்கை நான் மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கை வைத்து தொடர்ந்தேன். அந்த வழக்கை தொடரும் போது பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல சாக்கடையை கலக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றில் உள்ள இந்த மண்டபங்கள் எல்லாத்தையும் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை நாங்க தாக்கல் பண்ணி அந்த வழக்கு மிக பிரமாதமா அது மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வந்தது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீதியரசர் சி.ஆர். சுவாமிநாதன், புகழேந்தி ஐயா அவர்கள் ஒரு நல்லது ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் தாமிரபரணியில சாக்கடையை கலக்கக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் இந்து அறநிலைத்துறை இந்த மண்டபங்களையும் படித்துறைகளையும் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு கொடுத்த பிறகும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாமிரபரணியை யாருமே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த 2 துறையும் இவங்க அந்த தாமிரபரணியை பத்தி கண்டுக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா தானாவே கண்டாமாவதி கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நீதி அரசர்களே திரும்ப இந்த வழக்கை எடுத்து இந்த வழக்குகள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம கடந்த வருடம் நவம்பர் மாசம் 10ஆம் தேதி
தாமிரபரணிக்கு 2 நீதியரசர்களும் வந்தாங்க. அந்த மண்டபங்கள், சாக்கடை கலக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரிகள்லாம் சத்தம் போட்டு, ஒரு தீர்ப்பை கொடுத்த பிறகு கூட நீங்க நதியை காப்பாற்றாம இருக்கீங்களே, வற்றாத ஜீவன் நதினா இந்த நதியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போனாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷமா நிறைய வழக்குகள் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வழக்குகள் நாங்க தொடுத்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய மாநில அரசு 2 அரசுக்கு இடையில வந்து நிறைய முரண்பாடு. அவங்க எங்களுக்கு வரைவு திட்டம் கொடுத்தா நாங்க பணம் கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. மாநில அரசு வந்து எங்களுக்கு மத்திய அரசு வந்து பணமே தரல, அதனால வந்து நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி இவங்க கையில இருக்கிறாங்க. ஆக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. தோணுனால இப்படி இருக்கும் போதுதான் தகவல் அறிவை சட்டத்தின் மூலமா நானும் என்னுடைய நண்பர் அவர்களும் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தகவல் அறிவு சட்டத்துல கேட்கும் போதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து 250 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சிருந்தாங்க. வரி பாக்கி வச்சதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வரி பாக்கிய கட்டல. அந்த 250 கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றினுடைய கரைகளை பூரா செம்மைப்படுத்தி சாக்கடை கலக்காத நதியா மாற்றி அங்க இருக்கக்கூடிய மண்டபங்கள் அப்புறம் இருக்கக்கூடிய படித்துறைகளை எல்லாம் சீரமைச்சு எப்படி ஒரு தேம்ஸ் நதி அப்படின்னு சொல்லி ஒரு நதியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ எப்படி அது வந்து செத்து போன ஒரு நதின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லப்பட்ட அந்த நதியை வந்து மீட்டெடுத்தவோ அதே மாதிரி நதியை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் என்னுடைய வழக்கறிஞர் தாமிரபரணிக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அழகுமணி ஐயா அவர்கள் மூலமாக நாங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கோம். அந்த வழக்கு வந்து 2 நாட்களுக்கு முன்னால் வந்து அந்த வழக்கு வந்து எங்களுடைய மனு வந்து நீதியரசர்கள் முன்னால வந்தது. நீதியரசர்கள் இதை வந்து விசாரிச்சு இப்ப வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு பைசா அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப வெளியே அவங்க சொல்லி இன்னைக்கு சொன்ன காரணத்தினால ஏன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 20 ரூபா வரைக்கும் நம்ம தாமிரபரணி தண்ணீரை வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு லிட்டருக்கு ஒரு பைசா தான் காசு நியமனம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச போது எப்படி நீங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அதிர்ச்சி ஆகிட்டோம். ஆக தாமிரபரணி நதிக்குடைய நல்ல நதி, நல்ல தண்ணீர், தாவர சத்து, நோய் பெருக்கு மறுமருந்து அப்படிலாம் சொல்லக்கூடிய நதி, அல்வா வைக்கக்கூடிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அல்வாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தண்ணி, இப்படியெல்லாம் பெருமைப்படக்கூடிய வேண்டிய தாமிரபரணியோடைய 1 லிட்டர் தண்ணீர் 1 ரூபாய் அதையும் கொடுக்க வைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்குரிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் சங்கர்மணி சார், 1 ரூபாய்க்கு 100 லிட்டர், அதாவது 1 லிட்டர் 1 பைசா அப்படின்னு தாமிரபரணியின் தண்ணியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் கொடுக்க முடியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நதிகளோடு எப்படி இங்கே அதோட மாண்புகள் எப்படி பேணப்படுகிறது, அதோட பாசனங்கள் மற்றும் குடிநீர் இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சார், முதல்ல தமிழ் பிறந்த பொதிகை மலைக்கும் தாய் தாமிரபரணிக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஐயா, நம்ம பணி நிமித்தமாக சென்னையில் இருக்கோம். இருந்தாலும் எங்கள் மனசு எல்லாமே திருநெல்வேலியில் தான் இருக்குது. தாமிரபரணி எல்லாமே எங்கள் ஒன்றா கலந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதேமாரி நீங்கள் இந்த வழக்கு மூலமாக ஐயா கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை கேள்விப்படும் போது நமக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணியில் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி அந்த குறுக்குத்துறைன்னு ஒரு கோயில் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி பாயிறத வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ரியல் ஃபேக்ட் என்ன, ஊரில் உள்ளவங்க வெள்ளம்லாம் இல்லை, சாதாரணமாக தண்ணி போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா ஒரு கோயிலுக்கு நடுவில் அந்த தண்ணி பாய்ஞ்சு போகிறது அது இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஸோ அந்த அளவுக்கு தாமிரபரணிங்கிறது வந்து முக்கியமான ஒரு நதி. அதாவது தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் கடலில் கலக்கிற ஒரே நதி அதுதான், வற்றாத ஜீவநதி. ஸோ அதுக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. நாங்களாம் சின்ன வயசில் குளிக்கும்போது எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சொந்தக்காரங்க வெளியூர்லேருந்து வருவாங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க. குளிச்சுட்டு அவங்க தண்ணியை குடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஒரு குளிர்பானத்தோட பேர் சொல்லாமான்னு தெரில. இன்னும் தண்ணியா இது கொக்கோ கோலாவா அப்படின்னு, அந்தளவுக்கு இனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்த தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வளர வளர அது உண்மையிலேயே ஒரு குளிர்பான கம்பெனி அதிலேருந்து எடுத்து வைக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நிறைய விதங்களில் மாசுபடுது. ஐயா வந்து பெரிய லெவலில் போராடிட்டு இருக்காரு அதுக்காண்டி. அதாவது எந்தவித கட்சி பாகுபாடு இல்லாமல் அவர் தாமிரபரணி மட்டுமே நோக்கமாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அவரை பற்றி. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சார், இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது.
உங்களுக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 1 பைசா அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது, இன்னைக்கு அதான் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 6% இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வருஷமும். ஸோ 20 வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கும். அப்போ அதே 1 பைசா தான் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுக்கல. அதுவும் அந்த 250 கோடி நீங்கள் சொல்கிறது அவங்களோட நிலுவைத் தொகை. ஸோ அப்படி அவங்க பணம் பே பண்ணிகிட்டு இருந்தால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, அதாவது இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கட்சியோ ஆட்சியோ சொல்லாமல் ஒட்டுமொத்த இயந்திரமே வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த ஓவரால் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் அதே காசுக்கு இன்னும் அந்த கோப்பில் வந்து மாற்றாமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது சார். ஆஸ் அ சிட்டிசனாக, நார்மல் சிட்டிசனாக வந்து நம்ம உண்மையிலே வந்து இதை எதிர்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த காசை வச்சு நம்ம வந்து நதியை தூய்மைப்படுத்தலாமே. இப்போ வந்து அவர் சொன்னார், அழகாக சொன்னார், தேம்ஸ் நதி மாதிரி. ஆக்சுவலாக அவர் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. வண்ணாரப்பேட்டையில் உள்ள அந்த ஆற்று பாலம் இருக்குது, அதுதான் பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் இணைக்கிற பாலம். அந்த பாலம் வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டினது. ஆனால் அது கட்டினதுக்கு முக்கியமான காரணம் சுலோச்சன முதலியார்னு ஒரு தனிநபர். அவரோட சொத்து, அவரோட நகைகளை விற்று தான் அது கட்டுறாரு. அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தேம்ஸ் நதிக்கரையில் இருக்கிற பாலத்தோட அப்படி மீனியேச்சர் மாதிரி டிட்டோவாக கட்டிருப்பார், அந்த தூண்கள் எல்லாமே. ஸோ இந்த நதியை வந்து தேம்ஸ் நதிக்கு நம்ம வந்து ஒப்பிடுறதுக்கு காரணம் வந்து அந்த பாலம்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற போது நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம தேம்ஸ் நதி எப்படி அவங்க தூய்மைப்படுத்திருக்காங்களோ அதே மாதிரி இதையும் தூய்மைப்படுத்தலாம். ஜல் ஜீவன் திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்குது. பட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பைசாவே அவங்க கொடுக்கல. அதை வந்து கவர்மெண்ட்டும் அதை வந்து அதே காசில் வச்சுருக்கு. இப்போ இதே இது இப்போ இன்ஃப்ளேஷன் படி அவங்க உயர்த்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தாமிரபரணிக்கு இது வந்து அருமையான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் இந்த இது வழியாக. கண்டிப்பாக சார். சார் காமராஜ் சார், இந்த கேள்வியை நான் கேட்குற காரணங்கள் உங்களுக்கு புரியும், ஆனால் கேள்வி கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் 20 வருடத்திற்கு முன்பாக ஒரு விலை நிர்ணயம் பண்ணாங்க. அப்போ தாமிரபரணியோட தண்ணீரோட தரம் என்பது எப்படி இருந்ததுன்னு தெரியும். 20 வருடங்கள் கழித்து இன்னும் கூட லைட்டாக சொல்லலாம், இந்த தண்ணியை 1 பைசா கொடுத்து கம்பெனிகள் பெரிய மனது பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அந்த அளவுக்கு மாசு இருக்கு. அதையும் குற்றம் சொல்றீங்களா நீங்க? இல்ல மாசு வந்து தாமிரபரணியை பொறுத்தவரையில மாசு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மழைக்காலம் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லி ஒரு மழை தாமிரபரணிக்கு, அதாவது தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லி 2 மழை. 2 மழை காலத்துல வந்து மழை பெய்யும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 போக விளையுது தாமிரபரணியை பொறுத்தவரை. ஒண்ணு பிசார சாகுபடின்னு சொல்லுவோம், ஒண்ணு கார் சாகுபடின்னு சொல்லுவோம். இந்த 2 சாகுபடியும் விளையும் போது பாத்தீங்க அப்படின்னா எப்படி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள்ல பாத்தீங்கன்னா அது வந்து இருபோக விளையக்கூடிய, தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 போக விளையக்கூடிய பூமி. இந்த காலத்துல ஒரு 10 நாள் மழை பெய்தாலே போதும், இந்த சாக்கடை தண்ணீர் எல்லாத்தையுமே அது தூரம் கொண்டு போயிட்டு திரும்பவும் தாமிரபரணி தன் நிலைமைக்கு வந்து நல்ல நதியாக மாறி. ஆனா நல்ல நதியாக மாறி அந்த நதி அந்த தண்ணீரை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டா சுவை வந்து நம்ம தாமிரபரணி சுவை, அந்த நம்ம சொல்லக்கூடிய தாமிர சட்டத்துக்கான சுவையை கொண்டு வந்துடும். ஆனா அந்த கோடை காலத்துல இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த 6 மாதம், அந்த 6 மாதத்தில் கலக்கக்கூடிய சாக்கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாக்கடையால தாமிரபரணி மாசுபட்டு, அந்த மாசுபடும் போது இங்க இருக்கக்கூடிய மீன்கள் கூட செத்து போச்சு. இங்க வந்து ஒரு காலத்துல சொன்னா 250 வகையான மீன்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐரை மீன் அப்படிங்கக்கூடிய ஒரு மீன் வகை உண்டு. இந்த ஐரை மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம மிக்சர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அருமையான மீன். அந்த ஐரை மீன்லாம் இப்ப எங்களுக்கு இல்லவே இல்லை. அது போக பாத்தீங்கன்னா இங்க வந்து தாமிரபரணிக்கு அப்படின்னு ஒரு கெண்டை இருக்கு. அந்த தாமிரபரணிக்குள்ள கெண்டையை எதுக்கு உள்ள விட்டாங்க அப்படின்னா, அந்த சாக்கடையை பூரா அது சாப்பிடறதுக்காக தான் உள்ள விட்டாங்க. ஆனா அந்த தாமிரபரணி கெண்டையை நம்ம சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அந்த கெண்டையை வந்து அந்த அழுக்கை பூரா அப்படியே உண்டு வந்து அப்படி போயிருக்கு. இப்படி இருக்க காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்களுக்கு சாக்கடை கலந்த தண்ணி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க, அவங்க. ஆனால் இந்த குடிநீர் நீர் இப்ப சொல்ல போனா தாமிரபரணி ஆற்றுல வந்து ஒவ்வொரு ஊருக்கும் கிராம பஞ்சாயத்து
பேரூராட்சி, அப்புறம் மாநகராட்சி, அது போக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டத்துல ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 40 லிட்டர் வீதம் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி சுத்திகரிச்சு விட்டு கொடுக்கல, சுத்திகரிக்கவே இல்லை. ஏன்னா இவன் ஒரு ரூபாய்க்கு இவன் ஒரு பைசாவுக்கு விற்கக்கூடிய தண்ணீரை சுத்திகரிச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த தனியார் கம்பெனிகள் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம அரசு கொடுக்கக்கூடிய குடி தண்ணீரை நம்ம கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எங்கேயுமே சுத்திகரிச்சு கொடுக்கல. ஆனா இவங்களுக்கு நோயை தான் கொடுக்கும். ஆனால் நம்ம அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 40 லிட்டர் தண்ணி கொடுக்கக்கூடியவங்களுக்கு 5 பேர் ஒரு வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு வரி தண்ணி வரியை சொல்லி வசூல் பண்றாங்க. குறிப்பா சொல்ல போனா மாநகராட்சிக்கு ஒரு வகையான மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பேரூராட்சிக்கு 110 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து 30 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையா மக்கள்கிட்ட இருந்தே ஒரு பெரிய வரியை வந்து தாமிரபரணி தண்ணி குடிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தே ஒரு பெரிய வரியை வசூல் பண்றாங்க. அப்ப நீங்க சொல்ற அந்த 250 கோடி வரி நிலுவை என்பது எவ்வளவு நாளைக்கு நிக்குது சார்? எந்தெந்த கம்பெனிகள் தர வேண்டி இருக்கிறது? எவ்வளவு நாள் பாக்கி சார் அது? இது வந்து ஒரு 10 கம்பெனி. நாங்க வந்து அந்த 10 கம்பெனியோட பெயரையும் நாங்க வந்து குறிப்பிட்டு அதை வந்து கோர்ட்ல கொடுத்துருக்கிறோம். அந்த கோர்ட்ல வந்து அதோடைய பெயர்கள் வந்து பட்டியலிட்டு இருக்கிறாங்க. நான் அதை கூட உங்களுக்கு அதோடைய இதை வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு போடுறேன். இப்ப நான் வந்து இப்ப சொன்னோம்னா அந்த பெயர்கள் வந்து தவறுதல் ஆயிடக்கூடாது. நான் கரெக்டா உங்களுக்கு அது லிஸ்ட் தானே. அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம படிப்படியா அவங்க ஒரு சில கம்பெனிகள் வந்து ஒரு 5 வருடம் 6 வருடமா இருக்கும். சில கம்பெனிகள் வந்து 7 வருடம் 8 வருடம் எடுத்திருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க அரசுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கணக்கு அப்படி வச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு. இப்ப அதுதான் பெரிய விஷயம். நமக்கு வந்து அவங்க எத்தனை நாள் எடுத்தாங்க, எப்ப எடுத்தாங்க அப்படிங்கிறதோட அவங்களுடைய நிலுவைத் தொகை வந்து 250 கோடி. இப்ப நம்ம வந்து தாமிரபரணியை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நம்ம படம் கேட்கிறோமா, இந்த கரைகளை சுத்தப்படுத்தி சாக்கடை கலக்காம சாக்கடைகளை சுத்திகரிச்சு அந்த சாக்கடையை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு நல்ல தண்ணீரை மட்டும் உள்ள விட்டு 2 கரைகளையும் மேம்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய நீர்த்தேர்வு செடிகளை எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு அழகான தாமிரபரணியை மாற்றுவதற்கு வந்து நமக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாளில் ஒரு பங்கு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தனியார் நிறுவனங்கிட்ட இருக்கு. இந்த தனியார் நிறுவனத்திட்ட இருக்கக்கூடிய அந்த 250 கோடியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா குறிப்பா அதாவது நாளில் ஒரு பங்கு தாமிரபரணியை உடனே சுத்தப்படுத்திடலாம். அது மட்டும் இல்லாம சாக்கடை கலக்காத ஒரு நதியை கூட மாத்திடலாம். அதுல நமக்கு வந்து பணம் இப்ப வந்து மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் நீங்க தாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு நீங்க தருவீங்களா தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எனக்கு வரவு திட்டம் வேணும் சொல்லி மாநில அரசு கேட்க மாநில அரசு அவங்க தரமாட்டேங்கான்னு சொல்லி அவங்க சண்டை போட நீங்க ஒண்ணுமே சண்டை போட வேண்டிய என்னுடைய தாய் என்னுடைய தாமிரபரணி தாய் எங்களுக்கு தண்ணி தரக்கூடிய தாய் எனக்கு அவளுக்கு உரிய இப்ப நிறைய குடும்பத்துல சொல்லுவாங்க தாய் தகப்ப வந்து தன்னை பேடுறதுக்கு தானே சம்மதி பண்ணி வச்சுட்டு போயிருப்பா. குடும்பத்துல ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு குடும்பம் இருக்குன்னா தாய் தந்தை 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். தன்னை தானே அவங்க வந்து பேடிக்கொள்ள பிள்ளைகள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய தாய் நம்மளுடைய தாய் நமக்கு விடுதலை தரக்கூடிய தாய் தாமிரபரணி தாய் அவளை வந்து பேடி பாதுகாக்க ஒரு பெரிய தொகையை வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறான் நம்ம கண்டு முன்னால. இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த தொகையை வாங்கி தாமிரபரணியை சுத்தப்படுத்தணும். இப்பதான் எங்களுடைய கோரிக்கையே அதுதான். நீதியரசர்களும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. வேற எங்கேயுமே போகண்டாயா இந்த காசை கூட நம்ம பண்ணலாம். ஏன்னு கேட்டா நதியை காப்பாற்ற இது எவ்வளவு நாளா இந்த நிலுவைத் தொகை சேர்ந்து இருக்கு சார்? எவ்வளவு நாட்கள் எத்தனை வருடங்கள் இது சேர்ந்து இருக்கு? கிட்டத்தட்ட நம்ம கணக்குகள் வந்து அந்த பர்டிகுலர் என்னுடைய இதுல கேட்கல. நான் நிலுவைத் தொகையும் கேட்டிருக்கிறேன். நிலுவைத் தொகை மட்டும்தான் என்னுடைய அந்த போட்ட அந்த நாங்க கேட்ட அந்த தகவல் உரிமை சட்டத்தின்படி எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்குன்னு தான் கேட்டிருக்கேன். எத்தனை நாள் அப்படிங்க கேட்கல. அதனால நம்ம அதோடைய பாயிண்ட்கள் நம்ம தொடர்ந்து கேட்க போது அவங்க எல்லாமே ஏன்னா நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க எவ்வளவு நாள்ல நீங்க எத்தனை நாள்ல இருந்து கொடுக்குறீங்க என்ன நாள் கொடுக்குறீங்க எல்லாம் நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. அதோடைய கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட அடுத்த வாய்தாவில வந்து நிச்சயம் தமிழக அரசு நமக்கு பதில் சொல்லும். அதை வந்து அந்த கணக்கு வந்து எங்க கையில இல்லை. ஏன்னா அது நிறைய சொல்ல போனா இப்பதான் முதல் வழக்கு முதல் நாள் வந்திருக்கு. இதுலயே பெரிய அதிர்ச்சி எல்லாம் காத்திருக்கு. இன்னும் உள்ள போனா இன்னும் எத்தனை அதிர்ச்சிகள் வரப்போகுதோ நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. நிச்சயம் நிறைய அதிர்ச்சிகள் வரும். இது நிச்சயம் தாமிரபரணியை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார். சார் சங்கர்மணி சார், இப்போ சார் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்பது மக்களுக்கு அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க, வரி வசூல் சரியாக பண்ணிடுறாங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு கொடுத்த அந்த நீருக்கான வரி என்பது
250 கோடி அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட்டில். அது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த வரி கூட கொடுக்காம அந்த கம்பெனிகளால் இத்தனை கோடி லிட்டர்களை எப்படி எடுக்க முடிஞ்சுது? அது சாத்தியம் எப்படி? மக்கள் அதை எப்படி அனுமதிச்சாங்க? சார் இது மக்களுக்கு இது தெரியாது இல்லையா? இப்போ ஐயா சொல்றாரு கரெக்டா. பேரூராட்சிக்கு இவ்வளோ போயிருக்கு, ஊராட்சிக்கு இவ்வளோ வசூல் பண்ணுறாங்க, மாநகராட்சிக்கு இவ்வளோ வசூல் பண்ணுறாங்கிறது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். பட் கார்ப்பரேட்டுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு இது அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதோடது வந்து நம்ம வெளியே இதே மாதிரி தகவல் உரிமை சட்டம்லாம் போட்டால் தான் நமக்கு வெளியே தெரியுது. ஸோ இதில் இப்போ என்னென்னா சார், அந்த கம்பெனிஸ் வந்து ஐயா சொன்ன மாதிரி அதை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். எப்படி சொல்கிறது, இது வந்து இவ்வளோ பெரிய நல்ல நதியை வந்து இவ்வளோ இதாக அவங்க வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ நாள். கண்டிப்பாக தே ஹேவ் டு பே. அதில் வந்து அது மாற்று கருத்து இல்லை. இது வந்து மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆல்ரெடி, அது வந்து பியூர் ப்ராப்ளம் வித் இதுதான் பியூரோக்ரஸி தான். அது என்ன ஏன் நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் வந்து பேப்பர் தான் பேசும். எனக்கு முன்னாடி இருக்கவர் என்ன இருக்காரோ அதை நான் அடுத்தது நான் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணணுன்னு தவிர, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணணுன்னா எனக்கு வந்து பயம். இது எதுவும் சேஞ்ச் பண்ணால் அது எல்லாம் இருக்கோ அதை டிட்டோவை நான் பண்ணுவேன். ஸோ அது 1 பைசா இருக்கா, நானும் 1 பைசா வச்சுருப்பேன். ஆனால் வந்து இப்போ உள்ள இன்ஃப்ளேஷன் மாறிக்கிட்டு இருக்கும். நான் அதுக்கு பதில் நான் வேறு ஏதாவது பலன் அடைவானா இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா பேப்பர் டு பேப்பர் அப்படியே பாஸ் பண்ணியிருப்பாங்க 20 வருஷம். எல்லா பேப்பரும் பாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவ்வளோதான், அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் மாறும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 1 பைசாங்கிறது என்றைக்கு சார் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு சார். எப்பவும் 5 பைசா நம்ம காலத்தில் 20 பைசா 25 பைசா தான் இருந்தது கடைசியாக. அப்புறம் 50 பைசா இருந்தது, அதுவும் இப்போ இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வழக்கொழிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இன்னும் அதே இருக்குது அப்படின்னா, அது பியூர்லி நான் சொன்ன மாதிரி எந்த கட்சி நம்ம வந்து பாயிண்ட் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இது இப்படி துணிந்து இந்த இயற்கை வளங்கள் கொள்ளை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மணலுக்கு பேசுகிறோம், மலைகளுக்கு பேசுகிறோம். ஆற்று நீருக்கு பேச வேண்டிய அவசியம் ஆரம்பித்திருக்கிறது நெல்லை பூமியிலிருந்து அப்படின்னு. இல்லை உண்மையாக நீங்கள் அருமையாக சொன்னீங்க. அதாவது நாங்கள் வந்து திருநெல்வேலியில் பிறந்ததுக்கு நிறைய விதத்தில் பெருமைப்படுவோம். அதே நேரத்தில் நிறைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுறதும் எங்கள் மண்ணு தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக மட்டும் இல்லை, ரொம்ப காலமாகவே மணலாக இருக்கட்டும், தண்ணியும் சேர்த்து சொல்லணும். அதான் இப்போ தண்ணியும் சேர்த்து சொல்லணும். அப்புறம் வந்து இந்த கல் குவாரிகள் அதிகமாக இருக்கிறது எங்கள் சைடு தான். இது எல்லாமே வளம் கொளிக்கிற இடமா, இயற்கை நமக்கு கொடுத்த கொடையாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சுரண்டி எடுக்கப்படுது. மண் பெருமை அதிகமாக பேசுகிற இடம் வந்து திருநெல்வேலி, அதை சுற்றி இருக்கிற இடங்கள். ஆனால் இயற்கை வளங்களை காக்கிறதுல அதே நிலத்தில் மக்கள், அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஏன் மெத்தனம் காட்டுகிறார்கள்? பெருமை பேசுறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதை நான் திருப்பி சொல்கிறேன். மக்கள் என்பது நான் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். இல்லை ஐயா, இது வந்து எப்படின்னா, ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மண் பெருமை பேசுவாங்க. ஆனால் ஊர்லேருந்து வெளியே போனாங்க பார்த்தீங்களா, எங்களை மாதிரி சென்னையில் இருக்கிற நிலைவாழ் மக்கள், அதே மாதிரி இப்போ வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மண்ணோட அருமையை நிறைய பேசுவோம். ஐயா மாரி அதே மண்ணில் இருந்த சார் உங்கள் அதிகாரிகள் வராங்க, அரசியல்வாதிகள் வராங்க, அமைச்சர்கள் வராங்க, அதே திருடுகிற அந்த கம்பெனிகள் அதே மண்ணில் இருந்தால் வந்திருக்கு அப்படின்னா, இது மக்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. எப்படி அந்த சாத்தியப்படுகிறது? எப்படி மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாக எழுதில்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதாவது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் சென்னையில் இருக்கும்போது அந்த பகுதியில் வேலை பார்த்த அதிகாரிகள் அவங்க அங்கேருந்து மாறுதலாகி வெளியே போவாங்களா, பெரிய பவரில் போவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே அவ்வளோ பவர் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து சாதாரண ஒரு போஸ்ட்டில் போவாங்க. ஆனால் வெளியே வரும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக வரதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பூமி வந்து அவங்கள காப்பாற்ற தவிர பிற்கால சந்ததியினருக்கு நம்ம அதை என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் உண்மையிலே இருக்குது. ஏன்னா இவ்வளோ சுரண்டப்படுது, இவ்வளோ இப்போ நீங்கள் இப்போ ஆறு வந்துடுச்சு, ஏற்கனவே மணல், அப்புறம் வந்து கல் குவாரிகள், மரங்கள், காடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது நினைக்கும் போது. கண்டிப்பாக இதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் ஐயா மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நாங்களும் அதுக்கு துணையாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் காமராஜ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது ஒரு முதல் படி அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ அடுத்தடுத்த படிகள் என்னவா இருக்கும்? என்ன மாதிரியான
ஒத்துழைப்புகளை சமூக இயக்கங்களும், அரசியல் கட்சிகளும், மக்களும், அரசாங்கமும், அரசு அதிகாரிகளும் செய்யணும். எப்படி இது சரியாகும்னு நினைக்கிறீங்க? சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? முதல் கட்டம். உதாரணத்துக்கு மக்கள் முதல்ல மக்கள் தங்களுடைய மனம் சுருங்கிட்டு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு கடமைப்படுறேன். ஏன்னு கேட்டா, நான் தாமரவர்ணி கூட கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிந்து 35 வருடமா நம்ம தாமரவர்ணி கூட பயணம் பண்றோம். முதல்ல ஒரு ஊரை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நம்ம ஊருக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொன்னா யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது இந்த விசால சாகுபடி, முன்கார் சாகுபடி, கார் சாகுபடி அப்படிங்கக்கூடிய 3 போக விளையக்கூடிய பூமியில விவசாய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீரை கொண்டு வருவதற்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இப்ப மருதுவெளி அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு பெரிய அணைக்கட்டுறதுக்கு, அந்த அணைக்கட்டுல பாத்தீங்கன்னா மருதவெளி சோழவெளி ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல போய் ஒரு பூஜையை பண்ணிட்டு வரவு இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க கால்வாயில இருக்கக்கூடிய முள் செடிகளை பூரா அகற்றிக்கிட்டே, அந்த முள் செடிகளை இவங்களே இந்த மக்கள் தான், இதுக்கு பெரிய தொகை எல்லாம் கிடையாது, அந்த முள் செடிகளை அகற்றிக்கிட்டே அப்படியே மெதுவா ஊர் சேருவாங்க. சேரும் போது தண்ணீர் மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணீர் ஊருக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு தன் பகுதியை, தன் ஊரை சுற்றப்படுத்தக்கூடிய மக்கள் கிராமத்துல இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அழிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அப்போ யார் அந்த பக்கம் அதுக்கு ஏற்பாடு பண்றாங்களோ அவங்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு கைக்கூலியா மாறக்கூடிய கட்டத்துல நம்ம மக்கள் ஆயிட்டாங்க. நம்ம என்ன பொறுத்தவரை சொல்ல போனா தமிழகம் முழுவதும் சொல்லலாம், ஏன் இந்தியா கூட முழுவதும் சொல்ல போலாம், மக்களுடைய மனம் சுருங்கி போச்சு. அதனால நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய நதிகளை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னு கேட்டா, அந்த காலத்துல தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டர் நடந்து போய் எங்க பாட்டி எங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இடுப்புல ஒரு குடத்தை வச்சுக்கிடுவாங்க, மேல ஒரு குடத்தை வச்சுக்கிடுவாங்க, அப்படியே நதியில போய் தண்ணீர் எடுப்பாங்க. அப்ப தண்ணி சுத்தமா இருக்கும். இல்லாட்ட ஒரு ஊற்று தோன்றாங்க, ஊற்றுல இருந்து தண்ணி எடுத்து வருவாங்க, அப்ப அந்த பகுதி சுத்தமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் ஒரு நபருக்கு 40 லிட்டர் வீதம் தண்ணீரை கொண்டு கொடுத்த காரணத்தினால அந்த தண்ணீரை பூரா அவங்க சாக்கடையாக்கி, அந்த சாக்கடையும் அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாழ்வாரம் அந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எதுவுமே பண்ணாம சிமெண்ட் ரோடு போட்டு மக்களுக்கு வசதி ஏற்படுத்தியாச்சு. சிமெண்ட் ரோடு போட்டு அந்த சிமெண்ட் ரோடு வழியே தண்ணீரை பூரா கொண்டு போய் அப்படியே குளத்துல விட்டு, அந்த குளத்துல இருக்கக்கூடிய கழிவு தண்ணீரை திரும்ப தாமரத்துல விட்டு நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை நாமளே சாக்கடை ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முதல் காரணம், நான் அரசியல்வாதி அப்புறம் அவரு அதிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால முதல் காரணம் நம்ம தான். நான் தான் என்னுடைய நதியை முதல்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் திருந்தணும். முதல் கட்டம் நான் திருந்தணும். நான் திருந்து நான் தட்டி கேட்கணும். எங்க ஊருக்கு வரக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீரா இருக்கு, இந்த தண்ணீரை நீங்க இவ்வளவு ரூபா குடிக்கீங்க, இன்னும் 1 பைசா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது ஏன் அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கக்கூடிய காலம் வந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 150 வருடங்களுக்கு முன்னால, சுமார் 150 வருடத்துக்கு முன்னால ஆங்கிலேய கலெக்டர் ஒருத்தர் பக்கீல் துறை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல நம்ம ஏரியால ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. பக்கீல் துறைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பெயர் விளங்கிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு முல்லை பெரியார் அணையை பெண் குவிக்க சொல்றோமோ அதே மாதிரி தாமிரவர்ணி அப்படின்னு சொன்னா பக்கீல் துறையை சொல்லல. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தாமிரவர்ணி நதியில ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஐயா சொன்ன அந்த சுகசிரம பாலம் உடைஞ்ச போது அது சரி பண்ணதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருநெல்வேலியில எப்படி ஒரு தாமிரவர்ணி ஓடுதோ அதே மாதிரி தூத்துக்குடியில தாமிரவர்ணி மாதிரி ஒரு நதி ஓடுதுன்னு சொல்லி அங்க ஒரு பக்கீல் ஓடையை உருவாக்கி இப்ப இந்த எல்லாமே அவர் என்ன எடுத்திருக்காருன்னா, ஒரு 200-250 வருடங்களுக்கு பிறகு நம்ம நதியை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அப்போ இருந்த நம்ம மக்கள், நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னால அந்த பகுதியில் இருந்த ஆண்ட அரசியல்வாதிகள், இல்லாட்டா அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள், இவங்க எல்லாம் பொதிகை மலையில போய் மரங்களை வெட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பொதிகை மலை அப்படிங்கக்கூடியது தாமிரவர்ணி தோன்றக்கூடிய இடங்கள். அந்த பொதிகை மலைகளை மரங்களை வெட்டி அந்த பக்கம் தேயிலை தோட்டத்தை போட்டுடணும், அந்த தேயிலை தோட்டத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் இங்கிலாந்துல போய் கோர்ட்ல போட்டு ஒரு பெரிய ஸ்டே வாங்கினார். அந்த ஸ்டே எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பொதிகை மலையில ஒரு மரத்தை கூட வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டு வந்தார். அவர் ஸ்டே வாங்கின காரணத்தினாலதான் இன்னைக்கு பொதிகை மலையில மே மாசம் நம்ம பகுதியில சுத்தரிக்க வெயில் இருந்தாலும் சரி, அந்த பொதிகை மலையில இன்னைக்கும் அந்த மேகக்கூட்டம் அப்படியே வளைச்சு அந்த மே மாசமும் மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தாமிரவர்ணி நதி வற்றாத ஜீவ நதியா இருக்கு. இந்த மாதிரி பக்கீல் துறை எப்போதுமே பிறந்து வர முடியாது. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னொரு பக்கீல் துறை மாதிரி இப்போ வாழும் ஐயா நல்லகடையா பிறந்து வந்தாங்க. அவங்கதான் மணல் திருட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தாமிரவர்ணி வற்றாத ஜீவ நதியா இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு இந்த பொதிகை மலையில இருக்கக்கூடிய இந்த மரங்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழிநடக்க நிறைய நீரூற்றுகள் இருக்கும். நீரூற்றுகள் எப்படின்னு சொன்னா, பூமியில தரமட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக பேர் வச்சிருப்பாங்க.
ஒரு இடத்துல பார்த்தா அக்னி தீர்த்தம் அப்படிம்பாங்க, ஒரு இடத்துல சடாய தீர்த்தம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு புராண கதைகளை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஊற்றுகளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மணல் அள்ளும்போது பாத்தீங்கன்னா ஊற்றுகள் பூரா அழிஞ்சு போச்சு. ஒன்று ரெண்டு ஊற்றுகள் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து நாரணமால் புரம் சொல்லக்கூடிய இடத்துல தாளையத்து பக்கத்துல ஒரு இடத்துல சடாய தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நீரூற்று இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தருவை அப்படிங்கக்கூடிய இடத்துல அக்னி தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நீர்த்து இருக்கு. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தீர்த்தம் தான் இருக்கு. தீர்த்தம் சொல்லக்கூடிய நீரூற்று இருக்கு. மீதி எல்லா நீரூற்றையும் அழிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல தான் வெகுண்டு எழுந்த நமது ஐயா நல்லக்கண்ண அவர்கள் வந்து மணல் எழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அந்த ஸ்டே வாங்கின பிறகுதான் இப்போ வந்து மணல் திருட்டு ஓஞ்சிருக்கு. மணல் திருட்டு ஓஞ்ச பிறகுதான் இப்போ வந்து தாமரை வந்து ஓரளவு இன்னைக்கு வந்து காப்பாற்றப்படுது. இந்த மணலை வந்து நம்ம அல்லாம இருந்தோம்னா எத்தனை சாக்கடை வந்தாலும் சரி, அந்த மணல் வந்து அந்த சாக்கடையை வந்து பீட்டர் பண்ணும், நல்லா ஒழுங்குபடுத்தும். அதுக்கப்புறம் அழகா நல்ல தண்ணி நம்ம எல்லாருமே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த சாக்கடை வந்து கலந்த உடனே நதி சாக்கடையாவது காரணம் அந்த மணல் இல்லாத ஒரு இது கூட. இப்ப மணல் வந்து காப்பாற்ற காரணம் இல்லை கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தரும் பிறந்து வரணும். ஆனா நமது மக்கள் அப்படி இல்லாம இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா போய் தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு போகக்கூடிய விவசாயிகள் இல்லை. விவசாயிகளுக்கு இல்லை. அவங்க எப்போதுமே ஏதாவது வரமாட்டாங்களா, ஏதாவது அரசு செய்யாதா, இல்லாட்ட மக்கள் வேற யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்ற இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நம்ம தாமிரபரணியில வந்து ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம குறை சொன்னாலும் நல்லதையும் நம்ம சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி ஆட்சித்தலைவர், இந்த ஆட்சித்தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வாடகை இல்லாத இயந்திரம், இஸ்ரோன் இயந்திரம் பேரை கூட சொல்லிடலாம். ஒரு இயந்திரம் வாடகை இல்லாத இயந்திரத்தை வாங்கிட்டு வந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் ஐயாவும் அவர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இளம்பகத் ஐயா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பண்டுகளை பிரித்து கொடுத்து அந்த பண்டை வச்சு பாத்தீங்கன்னா முள்செடிகளை பூரா அகத்திக்கிட்டு இருக்காங்க. தாமிரபரணி ஆற்றங்கரையில முள்செடிகளை பூரா அகத்திக்கிட்டு இருக்காங்க. முள்செடி அகத்து மரங்கள் அகத்திட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 30 வருடங்களாக சுத்தமே படுத்தாம இருந்த பாளையம் கால்வாவையும் திருநெல்வேலி கால்வாவையும் திருநெல்வேலியில சுத்தப்படுத்திருக்கிறாங்க. இதற்கு வந்து பெரிய அளவில் தொகை யாருமே எதிர்பார்க்கல, அரசுகிட்ட போய் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் அந்த செய்யக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பண்டை வாங்கி இந்த வாடகை எல்லாம் எந்திரத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நதி நிச்சயம் சுத்தப்படுத்த முடியாமலாம் இருக்காங்க. அது நிச்சயம் சுத்தப்படுத்த முடியும். அதை சுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை ஏன் அரசு செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் சங்கர்மணி சார் நிறைய விஷயங்களை இது பண்ணியிருக்காரு நதியோட ஆரம்பத்திலிருந்து. இல்லை அதில் தான் எனக்கு கேள்வி இருக்குது. ஆரம்பத்தில் இருக்கவங்க, நடுவில் இருக்கவங்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டுறாங்க. அந்த கடைமடையில் இருக்கிற பகுதிக்கு வருகிற நீர் என்பது அசுத்தத்தின் அதிகபட்சம் என்ன இருக்கோ அது போயிருக்கு. இப்போ அந்த மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், நீதி கிடைக்காமையே போயிட்டுருக்கு. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இந்த முன்னெடுப்புகள் எப்படி போகும்? அரசாங்கம் இதை எப்படி பார்க்கும்? அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா ஐயா இடையில சொன்னார், அதாவது தாமிரபரணி மாசுபட்டுக்கிட்டே இருக்கும், ஆனாலும் வந்து மழை காலத்தில் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, தூர் வராமல் விடுவோம் கொஞ்ச நாள், மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆமாம், அப்புறம் ஐயா கூட சொல்லியிருந்தாரு, அழுக்குகளை தின்கிற மீன்லாம் விட்டுருக்காங்க. அப்போ அந்த மீனுக்கு அழுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, இருந்தாலும் அந்த அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உண்டு. அதனாலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. இதேமாரி போராட்டங்கள் நிறைய கவன ஈர்ப்பு விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் அது வேலை நடக்கும் சில டைமு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கடைமடை வரைக்கும் போய் எப்படி போய் சேருதுங்கிறப்போ, ஐயா சொன்ன மாதிரி சிறுவைகுண்டத்தில் ஒரு தடுப்பணை இருக்குது. அதுக்கு அங்கே போகிறது தான் கடலுக்கு போகும். அது சிறுவண்டை வரைக்கும் முப்போக விளையும். அதுக்கப்புறம் போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சில கிராமங்கள்லாம் தாண்டி போகும். ஊற்றுகள் கொஞ்சம் இருக்கும். மணல் நிறைய அள்ளப்பட்டுச்சு, அது இப்போ இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைமடை மக்களுக்கு போகும்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தாமிரபரணி மணல் வந்து நல்ல ஒரு ஃபில்டர் மாதிரி சார். அது ஆக்சுவலாக அதுவே சுத்தப்படுத்தும். அவ்வளோ மணல் இருக்கும்போது, இப்போ கம்மியாயிடுச்சு, அதை வந்து மடியை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பட் அது இருக்கும்போது எப்படின்னா அவ்வளோ அசுத்தத்தையும் அதை சுத்தப்படுத்தி கடைசி போகும்போது நார்மலாக இருக்கும். இப்போ நாங்களாம் சின்ன வயசில் முறப்பநாடுன்னு ஒரு இடம் இருக்குது வளநாடு பக்கத்தில். ஆழமே இருக்காது ஆற்றுல, ஆனால் மணல் அவ்வளோ இருக்கும். நாங்கள் வந்து படுத்துட்டு குளித்தா கூட அவ்வளோ சுத்தமான நீர் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அசுத்தமான நீர்லாம் வரும், பட் அந்த இடத்துல வரும்போது ஃபில்டராகி வரதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதுமாரி கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு அசுத்தமாக இப்போ இருக்குது, முந்தி அப்படி இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த மணல். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கடைசி வரைக்கும் அசுத்தமாக தான் போகுது அவங்க நிலைமை அப்படின்னா, அது ஒன்றும் சொல்ல முடியாது சார். அது அப்படி தான்
இருக்குது இப்போதைக்கு. ஸோ மழை வந்து அடித்து வந்துச்சு கடலுக்கு வரைக்கும் போச்சுன்னா ஓகே, எல்லாமே நார்மலாகிடும். அப்படி இல்லைன்னா மணல் நிறைய அதுதான் மணலோட முக்கியத்துவம் சொல்கிறது. இல்லை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்கிறீங்க, ஃபில்டர் ஆகி வருது, கண்ணால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது சொல்கிறீங்க. இப்படி இருக்கிற நீருக்கு 1 பைசா அப்படின்னு விலை வைத்திருக்கிறார்கள். அது நதியை மட்டுமல்ல, நீரை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் இருக்கு. அதை நம்ம எப்படி நிச்சயமா அதை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி அது நிர்ணயம் பண்ணதே கம்மி தான். அன்னைக்கு நம்ம 1 லிட்டர் பாட்டில் எவ்வளோ குடிச்சிருப்போம், இன்னைக்கு எவ்வளோ குடிக்கிறோங்கிறது நமக்கும் தெரியுது. இடையில வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது தாமிரபரணிலேருந்து தண்ணி எடுத்துட்டு நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு அதே பாட்டில் கேரளாவில் போய் 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்கிறது நிறைய நியூஸ்லாம் வந்தது. இங்கே இருக்க தண்ணி இங்கே இருக்க பாட்டில் அங்கே போனால், ஏன்னா அங்கே 15 ரூபாய்க்கு வச்சா தான் மார்க்கெட்டை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை இன்னமும் வச்சுட்டு இருக்குது. இல்லை அதுவுமே காசு தரல. இப்போ இயற்கை வளத்தைக்கு நம்ம காசு கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த நிறுவனங்களுக்கு வரல அப்படின்னா, இயற்கை வளத்தை நாங்கள் பயன்படுத்தலாமோ, இது யாருக்காக நாங்கள் வரி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிடுச்சா? இல்லை மக்களும் அரசியல் அமைப்புகளும் அரசாங்கமும் கேட்கல அப்படிங்கிற ஒரு கடைசி கட்டத்துக்கு போயிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆற்றுல போகிறத நாய் குடிச்சானா நரி குடிச்சானா எல்லாரும் வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. இது அப்படி தான் சொல்லணும். ஆனால் அரசாங்கத்துலேருந்து நீங்கள் சரியான ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கலாம் அதிகாரிகள்ட்ட இருந்து. இல்லைன்னா அதுக்கு அவங்க இருந்தால் கூட அதை வாயை அடைச்சிருந்துருக்கலாம். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் மேபி எல்லாரும் அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி தான் தோணுது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.